எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு சிஎஸ்கே நேச்சுரல் ஃபார்மிங். நம்மளுக்கு வந்து தமிழ் வந்து முழுமையாக தெரியாதுங்க. ஸோ நம்ம வந்து திருத்தணி பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் ஆந்திராங்க நகிரி தான். ஸோ நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து சொன்னாமல் அப்படின்னா கால்சியம் நியூட்ரிஷன் எப்படி நம்மளை பயிர் கொடுக்கணும்னா அப்படின்னா கெமிக்கல் ஃபார்மிங் வந்து அவங்க வந்து ஜிங்க் சல்ஃபேட் கால்சியம் சல்ஃபேட் கொடுப்பாங்க. அப்படின்னா பூ உதிராகிறதுக்கு, காய் பெருசாக வரத்துக்கு, பால் நெல் பயிர் வந்து பால் நல்லா பிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம இயற்கை விவசாயத்தில் கூட இருக்குதுங்க. இந்த முட்டை கரிசல் வந்து நீங்கள் பயன்படுத்திங்களா ஏங்க உங்களுக்கு 2ஆம் நேரத்துக்கு அதோட ரிசல்ட் தெரியுங்க. ஸோ தயவுசெய்து நீங்கள் கெமிக்கல் ஃபார்மிங் அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ இதுக்கு இந்த முட்டை கரிசலுக்கு தேவையான பொருள் எதுங்கன்னா பிளாஸ்டிக் டப்பாங்க, இல்லை கிளாஸ் டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்திர டப்பா எடுத்துக்கணுங்க. ஸோ தயவுசெய்து மெட்டல் டப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த லெமனோட இருக்கிறோடைய சிட்ரிக் ஆசிட் வந்து ஈஸியாக ரியாக்ட் ஆகி அந்த மெட்டல் வந்து கரைச்சி எடுத்துருங்க. ஸோ டோட்டலாக இந்த நம்மளுடைய முட்டை கரிசல் வந்து ஸ்பாயிலேஜ் ஆகிடுங்க. ஸோ அதனால் பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கணும், மூத்திரத்தை எடுத்துக்கணுங்க. 2வது வந்து முட்டைங்க. இந்த முட்டை வந்து நம்ம வந்து உடஞ்சி போன முட்டை எடுத்துக்கூடாதுங்க. உடஞ்சி போன முட்டை எடுத்துக்கினால் அதில் வந்து இந்த கிராக்ஸ் டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்களாங்க. அதில் வந்து சொலமனல்ல பாக்டீரியா என்ட்ரி ஆகுங்க. சொலமனல்ல பாக்டீரியானா இப்போ நம்ம பல்லியில் இருக்கும் பாருங்கள், பல்லியில் வந்து பல்லி தோல் மேலே வந்து அதில் வந்து சொலமனல்ல பாக்டீரியாங்க, ஹார்ம்ஃபுல் பேத்தஜெனிக் பாக்டீரியா. அது வந்து நம்ம எப்போ சாப்பாடு விழுதோ அந்த சாப்பாடு நம்ம உணவாக எடுத்துக்கன்னா அது நம்ம ஃபுட் பாய்சன் ஆகிடலாங்க. சேம் ப்ராசஸ் தாங்க. இந்த உடஞ்சி போன முட்டையில் வந்து சொலமனல்ல பாக்டீரியா எப்போ இது இந்த டப்பா உள்ள என்ட்ரி ஆகுதோ அது வந்து நன்மை செய்கிற பாக்டீரியா வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அப்படின்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா சொல்லுவாங்களாங்க. அது வந்து இம்ப்ரூவ் ஆகாது. எப்போ இம்ப்ரூவ் ஆகலனா நம்மளுக்கு டோட்டல் இந்த கால்சியம் நியூட்ரிஷன் நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ தயவுசெய்து உடஞ்சி போன முட்டை ஆகட்டும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களாங்க, ரெஃப்ரிஜரேட் எக்ஸ்ட்ரா அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் வந்து கால்சியம் நியூட்ரிஷன் இருக்குங்க. உள்ளே வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். எப்போ ஃபெர்மெண்ட் ஆகுது நமக்கு அமினோ ஆசிட்ஸ் மூலியமாக கிடைக்குங்க. ஃபெர்மெண்ட் ஆன பிறகு அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து அமினோ ஆசிட்ஸ் மூலியமாக கிடைக்குங்க. இன்னொன்று வந்து இந்த எலுமிச்சை சாறில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டஜன் முட்டைக்கு 1.5 லிட்டர் வந்து நம்மளுக்கு எலுமிச்சை சாறு வேணுங்க. ஸோ இதில் வந்து என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னாங்க அந்த கால்சியம் மேல் பகுதியில் வந்து எதுக்கு நம்ம மார்னிங் ஈவினிங் வந்து கைட்டு சொல்கிறீங்கன்னா அதான் ஏர் ரிலீஸ் பண்ண சொல்கிறீங்கன்னா இந்த மட்டும் மேல் பகுதியில் வந்து கால்சியம் கார்பனேட் கேஸ் இருக்குங்க. கால்சியம் கார்பனேட் கேஸ் அப்படின்னா நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது பாருங்கள், கார்பனேட் கேஸ் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணால் ப்ரெஷர் மேலே கிடைக்கும் பாருங்கள். சேம் கேஸ் இருக்குங்க இந்த முட்டை பகுதியில் வந்து. எப்போ இது ஃபெர்மெண்ட் ஆகுதோ இது வந்து ஒரு புகை மாதிரி தயாராகி நம்ம இப்படி கயட்டும் போது நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் அடிங்க. அப்படின்னு நம்ம 4-5 நாள் கயட்டம் 5ஆம் நேரத்துக்கு கயட்டணும்னா அது மாதிரி ஆகுங்க. ஸோ மார்னிங் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கால்சியம் கார்பனேட் கேஸ் நம்ம அட்மாஸ்பியர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மூலமாக வெளியே போயிடுங்க. ஸோ இதில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. 1லேருந்து 11 நாள் இது மாதிரி நம்ம மூத்த கழிட்டு ஓப்பன் க்ளோஸ் பண்ணிங்கன்னா 12 வந்து 1/2 கிலோ வெள்ளத்தை போட்டிங்கன்னா இது வந்து ஃபெர்மெண்ட் ஆகிடுங்க. அந்த வெள்ளை வந்து அதோட பாக்டீரியா உணவாக எடுத்துக்கின்னு நம்மளுக்கு 23ஆம் தேதி இது ஒரு லிக்விட் டைப்பில் தயாராகும். அந்த 23ஆம் தேதி என்ன பண்ணி இது வந்து நெகலை வைக்கணுங்க. தயவுசெய்து சன்லைட் ஆகட்டும் இந்த செடிக்கு நெகலைக்கு வைக்காதுங்க. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் 20 செல்சியஸ் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க. ஸோ நம்ம 23 தயாராகிட்டு பேருக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ml 5 ml அடித்திங்கன்னா அருமையாக நம்மளுக்கு கால்சியம் நியூட்ரிஷன் கிடைக்குங்க. ஸோ தேங்க்ஸுங்க. ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.